ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டனால அவரை வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி சும்மா ஒரு வாரம் அது மாதிரி தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் விஜய் அண்ணா ரிலீஸ் ஆனோன்னா அவர் வீட்டில் போய் பார்ப்பார். விஜய் அண்ணா பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, அவர் பார்க்கும்போது அவங்க பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் கூட, நீங்கள் போயிட்டு வாங்க சார் பத்திரமா அப்படின்னும்போது அவர் பைக்கில் போகும்போது அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க, அடுத்த சீனை இறந்துருவார். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை வளர்க்குறத வந்து பாட்டாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியாக வந்துடுவாங்க, தங்கச்சியா, ஓகேங்களா, சாரி சித்தா, ஓகேங்களா. அந்த பொண்ணை வந்து விஜய் அண்ணா வளர்க்கும்போது நீ எப்படி வேணால் கூப்பிடுமா, என்னை சித்தப்பா கூப்பிடு இல்லை அப்பா கூப்பிடு, உன்னோட விருப்பம் அப்படின்வார். அப்பான்னு சொல்ல மாட்டார், சித்தப்பா சித்தா உன்னோட விருப்பம் அப்படின்வார். சித்தானே முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அது வந்து கேரளா பொண்ணாக வரும், ஓகேங்களா. நம்ம மம்தான்னு நினைக்கிறேன், மம்தாவா தெரில, ஓகேங்களா. மம்தா தான் நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க வருவாங்க, அப்படியே கதை வளர்ந்து பெருசாகும். அவங்கள வந்து மிலிட்ரி, அதாவது ஒரு பொண்ணை தைரியமாக வளர்த்து எப்படி சொல்கிறது, எந்த சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து எதிர்த்து நின்று சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பேட் டச்சு குட் டச்சு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படம் போவோம். அப்புறம் விஜய் அண்ணன் வந்து பொண்ணை வந்து ஒரு போலீஸ்கார் வந்து டூ வீலரில் போகும்போது இடித்து விழுந்துருவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து தப்பான ஆங்கிளில் பார்க்கும்போது விஜய் அண்ணா நான் யார் தெரியுமா அப்படின்னு, தொற்றுலையே அவரை, நீ அவர் பேரை யார் என்னான்னு கேட்கலையே, தொற்றுலையே அப்படின்னும் போது நம்ம டீ கடை வந்துட்டோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கதை வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம், ஓகேங்களா. ரொம்ப லென்த்தாக போகும். ஒரு வழியாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து விஜய் அண்ணா போலீஸாக இருப்பார். அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் அண்ணா வில்லனாக இருப்பார், ஓகேங்களா. பயங்கரமாக இருக்கும் படம். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு அப்படியே போவோம். அப்படியே வந்து இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட்டு, சண்டை, ஃபைட்டு, சாங்கு பயங்கரமாக இருக்கும், ஓகேங்களா. கடைசியில் அந்த பொண்ணை எப்படி வளர்த்தோம், அப்புறம் அரசியலுக்கு வந்தோமா இல்லையா, அதாவது யாருக்கு யோசித்து ஓட்டு போடுங்க, வெயிட் பண்ணி யோசித்து நல்லதாக முடிவு பண்ணுங்கள், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. அதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன் கதை, ஓகேங்களா. நீங்கள் தெரிலனா படத்தை தேட்டரில் பாருங்கள். ஓகே பாய். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளும். சார்ஜ் பார்ப்போம். ஆஹா, சார்ஜ் 46, 84லேருந்து 46 வந்துட்டு, ஒரு மணி நேரம் ஓடிட்டுருக்கு அந்த வீடியோ.